ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் ஜெம்ஸ் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த நல்ல சாயங்கால வேலைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுத்த இந்த நல்ல அருமையான இந்த நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த நாளிலேயும் இந்த குடும்ப கூடுகையில ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காகவும் அருமையான எபனேசர் அக்காவுக்காகவும் யாருக்கும் நம்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியில நான் சங்கீதம் 78வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. 78வது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தாசன், அதாவது சங்கீதக்காரன் ஆசாப் எழுதுறான் அந்த சங்கீதத்தை. அந்த சங்கீதத்துல ஒரு காரியம் என்னை ரொம்ப தொட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா, ஆசாப் 4வது வசனத்துல சொல்றான், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படின்னு சொல்றான். ஆசாப் அந்த சங்கீதத்துல சொல்றான், நாங்க எதை எங்களுடைய மூதாதையருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அந்த பலத்தையும் கர்த்தரை துதிக்கக்கூடிய காரியத்தையும் அந்த சாட்சியையும் இந்த அற்புதத்தையும் நான் என்னுடைய அடுத்த சந்ததிக்கு அதை நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில நாம இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? அதுல பாருங்க, அதுல 3வது வசனத்துல, நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அதாவது முற்பிதாக்கள் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி அதை பாஸ் ஆன் பண்ணிருக்கிறாங்க. இதை ஆசாப் வைராக்கியமா பிடிச்சிருக்கிறான். ஆசாப் அவன் சொல்றான், நான் இதை என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் அதை பாஸ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் அப்போ எதெல்லாம் பாஸ் ஆன் பண்ணுவானா, கர்த்தரை துதிக்கிற துதி, அவருக்கு கர்த்தரை துதிக்கக்கூடிய காரியத்துல என்னெல்லாம் அவர் செஞ்சாரோ அதை பாஸ் ஆன் பண்ணுவானா, கர்த்தருடைய பலத்தை பாஸ் ஆன் பண்ணுவானா, கர்த்தர் செய்த அதிசயங்களை பாஸ் ஆன் பண்ணுவானா, இத விவரிப்பானா. அப்போ எதுக்கா கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களுக்காக ஒரு பெரிய தம்முடைய பிள்ளைங்களுக்காக, தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் எதை செஞ்சாரா? 5வது வசனத்துல, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்தினாரா, இஸ்ரவேலுக்கு வேதத்தை ஸ்தாபித்தாரா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படி அதை ஸ்தாபித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, யாக்கோபுல ஒரு சாட்சியையும் இஸ்ரவேலில் ஒரு வேதத்தை எப்படி ஸ்தாபித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் பிரிச்சு கொண்டு வரார். எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பிரிச்சு எடுத்துட்டு வராரு. அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் எடுத்துட்டு வராரு. அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எடுத்துட்டு வராரு. அதே காரியத்தை நம்ம இந்த இன்னொரு வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 105வது சங்கீதம் 45வது வசனத்தை பார்க்கும்போது, அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு சாட்சி ஆண்டவர் வச்சிருந்தாராமா. அந்த சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனமான ஒரு எகிப்துல இருந்து ஆண்டவர் எடுத்துட்டு போய், அந்த ஜனங்கள் போய் தங்கி தாபரிக்கிற மாதிரி ஆண்டவர் புறஜாதிகளுடைய தேசத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாராம். இவங்க இந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒரு தேசத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு ஆண்டவர் இன்னொருத்தரை வச்சு எல்லா காரியங்களும் செய்ய வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சு அந்த தேசத்தை மகிமையா அதை உருவாக்குறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. அதை அந்த தேசத்தை உருவாக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. என் பிள்ளைங்கள் அங்க வரும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை நேரத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்காய் அவர் காரியங்களை செய்கிறார். அநேக நேரத்துல நம்ம பார்க்கும்போது எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து இப்ப ஆண்டவர் வந்து உத்தமமான காரியத்துல நடக்க பண்ணுகிறதற்கு அநேக நேரத்துல நம்ம வந்து வித்தியாசமான ஒரு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டு போகும்போது உள்ள பாதை வந்து அநேக நேரத்துல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து யோசேப்பை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் போது 5லதான் ஆண்டவர் வந்து அதை சொல்லும் போது யோசேப்ப வந்து ஒரு தாசனா அனுப்புனாராம். கால்ல விலங்க போடப்பட்டுச்சான். இருப்பு கதவு போட்டு அப்படிப்பட்ட இடத்துல இருந்தானாம். ஆனா கர்த்தருடைய வசனம் புடமிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஆனா அதற்கு வந்து யோசேப்பு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு வந்து அநேக நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்துல நினைக்கிறோம். அநேக நேரத்துல வந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம கேள்விக்கு மேல கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பிள்ளைங்க கூட அநேக நேரத்துல கர்த்தரை அவமதிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய காரியங்கள் வந்து ஏன் ஆண்டவர் இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு தான் கேட்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து, ஆனா ஆண்டவர் வந்து எவ்வளவு நல்லவர், என்னை அடிமைத்தனத்திலிருந்து என்னை கொண்டு வந்தாரே அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்க பாக்குற அளவுக்கு வந்து அநேக நேரத்துல நம்ம இல்லாம போயிரும். ஆனா ஆசாப் சொல்றான், நான் ஒவ்வொரு நாள் அதை விவரிப்பேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் வந்து என்னை எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எடுத்துட்டு வந்து என்னை எந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்ற காரியங்களை நான் விவரிப்பேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அப்படின்னு இருக்கு. முதலாவது வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வராரு. ரெண்டாவது, தேவன் வனாந்திரத்திலே தம்முடைய ஜனங்களை நடத்தினார். தேவன் வனாந்திரமான இடத்துல வந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி இருக்கிறாரு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. பயங்கரமான வனாந்திரம். மணலை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. வறண்ட கண்மலையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை வந்து நேர்த்தியா நடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அந்த காரியத்தை கூட சங்கீதம் 105 43வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் அவர் புறப்பட பண்ணினார். ஒரு கர்த்தருடைய ஜனம் வந்து கம்பீரத்தோடும் களிப்போடும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படி நடந்து போற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செஞ்சிருப்பார். அததான் வந்து ஆசாப் சொல்றான், அதை நான் என்னுடைய வரப்போயிற சந்ததிக்கு நாங்க பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நடத்துற வழிகள் எல்லாம் அநேக நேரத்துல நம்ம என்ன எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் அப்படி நடத்துறாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அநேக நேரத்துல நம்ம வந்து ஆண்டவர்கிட்டயே நம்ம வந்து அப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா என்னை கொண்டு போகிற இடம் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் வந்து சரியா நம்ம வந்து புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை ஒரு விலையேற பெற்ற ஒரு மகிமையான காரியத்துக்காக தான் என்னைய வந்து இந்த கொஞ்ச நாளான இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி. ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கைங்கிறது எப்போதும் உள்ள வாழ்க்கை இல்லை. ஆனா இது வந்து ஒரு கொஞ்ச நாளான ஒரு வனாந்திரமான ஒரு யாத்திரை. ஆனா அவர் பெரிய ஒரு மகிமையான ஒரு தேசத்துக்காக நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து 2000 வருஷமா அந்த தேசத்தை வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்களை நான் எடுத்துட்டு போவாங்க, அந்த ஸ்தலத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த மகிமையான உத்தமமான அந்த ராஜ்யத்தை குறிச்சு நம்ம சரியான ஒரிந்து கொள்ளுதல் இல்லாம இருக்கிறதுனாலதான் அநேக நேரத்துல நம்ம வந்து முறுமுறுத்தவர்களாய் நம்ம காணப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி
அந்த தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டு கொண்டு இந்த உத்தமமான மார்க்கத்துக்கு நேராக நம்ம கடந்து போகும்போது நம்ம அநேக நேரத்துல வந்து நம்ம கர்த்தரை முறுமுறுத்து நம்மளுடைய வரப்போகிற சந்ததிக்கு அந்த சந்ததி வந்து கர்த்தரை ஆனந்தத்தோடும் மகிமையோடும் ஆர்ப்பரிக்க முடியாத அளவுக்கு நம்ம காணப்போம். ஆசாப் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நம்முடைய அந்த சாட்சியை ஆண்டவரே அப்படியே நான் விளங்க பண்ணுவேன் ஆண்டவரே, நான் வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. நீங்க செஞ்ச அந்த பெரிய காரியத்தை இஸ்ரவேல்ல நீங்க வேதத்தை எனக்கு நீங்க வேதத்தை ஸ்தாபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த காரியத்தை நான் வந்து என்னுடைய வரப்போகிற சந்ததிக்கு நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த யாக்கோபில ஒரு சாட்சி, யாக்கோபில சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தாராம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வந்து எடுத்து ஒரு மகிமையான இடத்துக்கு கர்த்தர் வந்து தம்முடைய ஜனங்களை கொண்டு போன மாதிரியே நம்மளை கொண்டு போறாரு. ரெண்டாவது அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வனாந்திரத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினாராம். மூணாவது அதுல பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாராம். சங்கீதம் 105:44 வசனத்துல பார்க்கும்போது, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் கர்த்தர் வந்து அவங்கள வந்து தெரிந்து கொண்டு வழிநடத்தி போனாராம். அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு பக்கா ஒரு டிசிப்ளின் லைஃப்ல கர்த்தர் கொண்டு வராரு. ஒரு சரியா எதெல்லாம் நீ செய்யணும்பா, நீ எங்கேயுமே நீ வழி மாறாம நீ நடக்கிற அளவுக்கு நான் சரிய காரியங்களை செஞ்சு தரேன்பா அப்படின்றாரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த எத்தனையோ காரியத்தை விட்டு நம்ம டைவர்ட் ஆகி, எத்தனையோ காரியத்துல இருந்து நம்ம வழி விலகி ஆண்டவருக்கு விரோதமா நம்ம காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக ஒரு வேதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்காக ஒரு சாட்சியை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் வந்து ஒரு நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 4வது காரியமா பார்க்கும்போது ஆண்டவர் வந்து தம்மையே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் சீனாய் மலையில வந்து ஆண்டவர் வந்து யாத்திராமம் 19வது அதிகாரத்துல பார்க்கும்போது சீனாய் மலையில வந்து நான் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறார். அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவன் நான் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தம்மை வெளிப்படுத்தின பிறகுதான் ஆண்டவர் அந்த பெரிய மகிமையான அந்த நியாய பிரமாணத்தை அவங்க கையில கர்த்தர் 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தந்தருளி தம்முடைய நாமத்தை அந்த இயேசுவின் மூலமாய், தம்முடைய மகிமை அந்த இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தினார். மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆனா எத்தனை நேரத்துல வந்து நம்ம இந்த காரியத்தெல்லாம் நம்ம வந்து உணராதவர்களாய் ஆண்டவரை நம்ம வந்து துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதாவது அவர் 16 காரியம், ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு 16 காரியம், ஆண்டவர் நமக்கு செஞ்ச மகிமையான ஒரு 16 காரியத்தை மாத்தணும் சீக்கிரமாய் உங்க மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 78வது அதிகாரத்துலதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறான். ரொம்ப அழகா ஆசாப் சொல்லியிருக்கிறான் ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. 78வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பார்க்கும்போது, எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை, எகிப்து தேசத்தின் அந்த சோவான் வனாந்திரத்தில், அதாவது எதுவுமே முடியாதுங்கிற இடத்துல ஆண்டவர் வந்து அதிசயத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ நேரத்துல எல்லாரும் கைவிட்ட நேரத்துல, அதாவது பின்னாடி இருந்து சத்ரு வந்துட்டு இருக்கிறான், முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு தடை, யாருமே உதவிக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துறாங்க. எத்தனை இடத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி செஞ்சிருக்கிறார். ஆனா நம்ம ஒவ்வொரு காரியமும், கர்த்தர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் இந்தந்த இடத்துலலாம் எனக்கு இப்படி செஞ்சுட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை நேரத்துல நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள் நம்ம அநேக நேரத்துல நீங்களும் நானும் செஞ்ச காரியத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வந்து பெருமையும், நம்மளுடைய பலத்தையும், நம்மளுடைய பணபலத்தையும், நம்மளுடைய மூதாதையருடைய காரியத்தையுமே நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி என் இயேசுவின் கரம் தான் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்முடைய வாயிலிருந்து வர்றதே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எதை பாஸ் ஆன இந்த குடும்ப கூடுகையில இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நீங்க தான் ஆண்டவரே, அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க தான் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் அப்படியே நான் வெளிப்படுத்துவேன், உண்மையே நான் கொடுப்பேன் ஆண்டவரே. 2வது அதுல பார்க்கும்போது பாருங்க, 78வது சங்கீதம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார்.
கடலை பிளந்து கடக்க பண்ணினார். ஒரு கடலை நம்ம கடல்ல உள்ள போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஒரு கடல் பிளக்குமா அப்படின்னா அது பிளக்கவே முடியாது. அதை யோசிக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற தடைகளோ, வாழ்க்கையில உள்ள காரியங்களோ, கஷ்டங்களோ அநேக நேரத்துல எல்லாருமே அது முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, என்னையால முடியும் அப்படின்னு சொல்லி. நான் செய்வேன்ப்பா, நான் உனக்காக நான் செய்வேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய மகிமையான தேவன். நாங்க ஒரு நாள் முங்கேர்ல இருந்து நாங்க பட்னாக்கு வந்துட்டு இருக்கிறோம். ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். பயங்கரமான இருட்டு. அதாவது ஒரு லைட் கூட கிடையாது. நாங்க கிளம்பும் போதே மக்கள் சொன்னாங்க, ஏன் இந்த லேட்ல போறீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பீகார்ல சுத்தமா கரண்ட் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்க கிளம்பிட்டோம். ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம். இடையில படையா அப்படிங்கிற ஒரு இடம், ரொம்ப டேஞ்சரான இடம். அந்த இடத்துல வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நாங்க நிக்கிறோம். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. எப்படி போறது? பயங்கரமான ஒரு கார் இருள். நாலா பக்கமும் எதுவுமே ஒண்ணுமே, அதாவது ஒருத்தர் கூட கிடையாது. இந்த ராத்திரி நம்ம போறது நமக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு, ஆண்டவரே எங்களுக்காக நீர் தம்முடைய தூதனை அனுப்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எப்படியாகிலும் எங்களுக்காக உடைய தூதரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேயர் பண்றோம். நானும் என்னுடைய மனைவியும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரை எப்படி ஆகிலும் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் ஆண்டவரை உடைய தூதனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது எங்க இருந்துச்சு, பின்னாடி இருந்து வந்த மாதிரியே இல்லை. ஒரு ஒரு சைரனோட ஒரு பைலட், முன்னாடி ஒரு போலீஸ் பைலட் அந்த சைரனோட போகுது. அந்த ரெட் லைட் அந்த இதோட அந்த ஒரு பைலட் வண்டி போகுது. அதுக்கு பின்னாடி இன்னொரு வண்டி போகுது. நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன். அது எங்களை பட்னா வரைக்கும் கூட்டு வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர் ஆண்டவரை. எங்களுக்காக எப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் நீங்க எப்படிலாம் காரியங்களை செய்றீங்க ஆண்டவரை. எப்பவும் அடிக்கடி எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லுவோம், எங்களை ஆண்டவர் நடத்திட்டு வந்த காரியங்கள்லாம் இப்படிதான் ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே ஒண்ணுமே தெரியாத நேரத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தூதனை அனுப்பி பாதையை செவ்வை பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அதுதான் ஆசாப் சொல்றான், நீங்க நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். நீங்களும் நானும் சொல்லாவிட்டால், நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனை குறிச்சு அந்த வைராக்கியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போடாத பட்சத்துல நம்ம பிள்ளைங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிருவாங்க. ஆண்டவரே, நான் எப்போது உண்மை மாத்திரமே உயர்த்தி காண்பிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய செயல்களை நான் விவரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. எப்போது நான் உமக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவன், உம்முடைய காரியங்களை மறவாதவன் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்தவனாய் போது நான் காணப்படுவேனா. ஏன்னா நீங்க யாக்கோபில ஒரு சாட்சியையும் இஸ்ரவேல்ல வேதத்தையும் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு. 2வது காரியத்தை பார்க்கும்போது, ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். அதே 13வது வசனத்துல அந்த கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை பார்க்கும்போது, ஒரு ஜலம் ஆறா ஓட முடியும். ஒரு ஜலத்தை போட்ட இடத்துல அப்படியே அது அப்படியே கிடக்கும். ஆனா ஜலம் ஒரு மணல் மாதிரி குவியலா நின்னுச்சா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த காரியங்கள் நமக்கு விரோதமா நிக்குதோ அதே காரியங்கள் நமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற அளவுக்கு, அது சாஷ்டாங்கமாய் ஒரு குவியலா நிக்கிற அளவுக்கு கர்த்தர் காரியங்கள் செய்வார். அதான் நம்மளுடைய தெய்வன். அததான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நான் ஆண்டவரே எனக்கு அது ஒரு தடையா இருந்துச்சோ அதே எனக்கு ஒரு நாள் என்னை அது தலை குனிந்து நிக்கிற அளவுக்கு, அதே எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் கிடக்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு செஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கு. காரியங்களை நம்ம
ஆண்டவரே எங்களுடைய வரப்போகிற சந்ததிகளை நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு. நான்காவது அதுல ஆண்டவர் செய்த காரியங்களை பாருங்க. பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை நடத்தினார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும், அதாவது அந்த நைட்டு ஸ்டார்ட் ஆகின நிமிஷத்துல இருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் கர்த்தர் அக்கினி வெளிச்சத்தினால ஆண்டவர் நடத்தினாராம். எத்தனை மகிமையான தேவன் பாருங்க. அவங்க ஒரு ராக்காலத்தை கூட அவங்க பார்க்கவே இல்லை. அதாவது ராக்காலமான அந்த இருள் அவங்க மேல விடுறதுக்கு கர்த்தர் இடமே கொடுக்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அநேக கஷ்டங்கள் வந்த மாதிரி இருக்கலாம், அநேக துன்பமான காரியங்கள் வந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ராக்காலம் வர்றதுக்கு கர்த்தர் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எப்போதும் நான் அந்த ராக்காலத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்ப்பா, உன்னுடைய வாழ்க்கையில ராக்காலம் வர்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற காரியம் அந்த முழுதும், அதாவது ஒரு இருள் கூட இல்லாத அளவுக்கு ஆண்டவர் வெளிச்சமான காரியத்தை வச்சிருந்திருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள்ல பாருங்க, சத்துரு எவ்வளவோ மேற்கொள்கிறதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுறான். ஆண்டவர் எப்போதும் நம்மளோட கூட இருந்து தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு நாள் அற்புதமா கர்த்தர் நடத்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம எத்தனையோ இடங்கள்ல போய் பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் எல்லாமே இருந்த போதிலும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒண்ணும் இல்லாம சாதாரணமான ஜனங்களா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்யற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி கோடியாய் நாங்க நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே எங்க மேல இந்த ராக்காலம் வர்றதுக்கு நீங்க இடமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமா கர்த்தரை துதிக்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதையும் நம்மளுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படிலாம் காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு அது மிகுந்த ஆச்சரியமாகவும் கர்த்தர் செய்கிறார். ஐந்தாவது காரியமா நம்ம பார்க்கும்போது, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். வனாந்தரத்துல ஆண்டவர் கண்மலையை கர்த்தர் பிளந்து கொடுத்தார். வனாந்தரத்துல இந்த கருமையான தேவ ஜனமே பாருங்க, ஆசாப் சொல்றான், என்னுடைய பிள்ளைங்களுக்கு அதை நான் பாஸ் ஆன் பண்ணிடுவேன், அதை கண்டிப்பா மறைக்க மாட்டேன். ஆண்டவர் சேர்ந்த அந்த மகத்துவமான அந்த காரியத்தை நான் ஒரு நாள் மறக்கவே மாட்டேன் நான். ஏன்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அந்த வனாந்தரமான நேரத்துல எனக்கு கண்மலையை பிளந்து அதுல இருந்து தண்ணீர் ஆழத்தின் மகா ஆழத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு தண்ணீர் எடுத்து வந்தார். அப்படி அதாவது ஒரு வனாந்தரமான இடத்துலதான் ஒரு தண்ணீருக்கு அந்த தண்ணியுடைய ஒரு வேல்யூ தெரியும், ஒரு மதிப்பு தெரியும். எவ்வளவுக்கு அந்த தாகமான நேரத்துல மட்டும்தான் அந்த தாகத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அது எவ்வளவுக்கு ஒரு தாகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி அது எப்படி மதுரமா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த நேரத்துல யாரு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கும்போது, எந்த வாய்ப்போ எந்த ஒரு காரியமோ இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் அந்த நம்முடைய ஜனங்களுக்கு வனாந்தரத்துல வறண்ட கண்மலையில இருந்து ஆண்டவர் தண்ணீரை பிளந்து வர சொன்னாராம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் அப்படிதான் காரியங்கள் எல்லாம் செஞ்சு இருக்காங்க. அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். அநேக நேரத்துல நம்ம தான் யோசிக்கிறோம், நான் செய்யறதுனாலதான் காரியங்கள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அநேக நேரத்துல நம்ம அப்படி நினைச்சு நம்மளே அப்படி பிரயாசப்படுறதுனாலதான் ஆண்டவர் நம்முடைய இச்சை மாதிரியே நான் அப்படி விட்டு கொடுத்துறாரு. நீனே பாத்துக்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். நான் ஒரு காரியத்தை கூட சொல்ல முடியும், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூத்த மகா என்கிட்ட சொன்னா, அப்பா நாளைக்கு அம்மாக்கு பர்த்டே, இன்னைக்கு நீங்களும் ஏதாவது பணம் தாங்க, நானும் என்கிட்ட உள்ள நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், புடவை கண்டிப்பா எடுத்து கொடுத்துடலாம், நம்ம புடவை எடுத்து கொடுத்துடலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, சரி ஓகே, நீ ரொம்ப தேறிட்டா, ஓகே, உன்கிட்ட பணம் இருக்கு, இனிமே நீனே பாத்துக்க அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, அடுத்த நிமிஷம் என்னால செய்ய முடியாதுமா, இன்னைக்கு இந்த பர்த்டேக்கு நான் புடவை எடுத்து கொடுத்துருவேன் அம்மாக்கு, ஆனா நாளைக்கு நீனே பாத்துக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. 365 நாளும் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னேன். உடனே
என்னுடைய மகா சொன்னா, இனிமே வாயை பொத்திருங்க அப்படின்னு சொன்னான். இனிமே வாயை பொத்திருங்க, இனிமே வாயை பேசிடாதீங்க அப்படின்னு சொன்னா. நானும் வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் மனைவியினுடைய பர்த்டே சாதாரணமா ஒரு விசுவாசி, ஒரு சாதாரணமான விசுவாசி. அவங்க காலையில வந்து எங்களுடைய பிரேயர் முடிஞ்ச உடனே திடீர்னு வாராங்க. நான் எங்க சர்ச் வந்து கீழ இருக்கும். நாங்க மேல இருந்தோம். அப்போ சொல்றாங்க, "எ அண்ணன் பையாவ பார்க்கணும், பாபியையும் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பையா, பாபிய பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து இன்னைக்கு அ பிறகு மேல கூப்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பாபிக்கு, அதாவது பாபி அப்படின்னா அண்ணி. அன்னிக்கு வந்து நாங்க ஒரு புடவை எடுத்துட்டு வந்தோம். அதாவது வந்து வேற ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு புடவை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, புடவை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, முந்தியே குடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு பாபிக்கு செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதான் இன்னைக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு. நான் என்னுடைய மகள கூப்பிட்டு, பாரும்மா, இதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். எவ்வளவு உண்மையுள்ளவர் பத்தியா? அவர் வந்து எந்த இடத்துலயும் கர்த்தர் வந்து கண்மலையை வந்து அவர் பிளந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற உத்தம தேவன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அந்த நாள்ல இருந்து அவன் அநேக நேரத்துல சொல்லுவான், உங்களுக்கு தான் எல்லா காரியமும் அவரே பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையில வந்து நான் அதை ஒரு பெருமைக்காக சொல்லல. ஆண்டவர் வந்து செய்யற அந்த ஒரு மகத்துவமான காரியத்தை அவர் அவ்வளவு உண்மையுள்ள தேவன். அதாவது அவரை நம்பி, ஆண்டவரை நீங்க இந்த கண்மலையும் நீங்க ஆண்டவரை, இந்த வறண்ட கண்மலையும் நீங்க உடைச்சு அதுல இருந்து நீங்க தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு நீர் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்த ஆண்டவரை, உண்மையில நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தானா, நிச்சயமா அந்த கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை செய்வார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதா. ஆறாவதா பார்க்கும்போது, கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை அவர் புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க. குடிக்கிறதுக்கு கூட ஒரு தண்ணி இல்லையா? குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத அந்த இடத்துல, அவ்வளவு வனாந்திரமான இடத்துல, அவ்வளவு ஒண்ணுமே இல்லாத வந்து அவாந்திர வெளியில ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு நதியை ஓட பண்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இததான் ஆசாப் சொல்றான், இவ்வளவு பெரிய துதி செய்யற காரியத்தெல்லாம் நான் எப்படி, இந்த அற்புதத்தெல்லாம், இந்த கர்த்தருடைய இந்த கரத்தின் பலத்தை நான் எப்படி என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் பாஸ் ஆன் பண்ணாம நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இதான் நம்முடைய கர்த்தருடைய அந்த மகா பராக்கிரமமான அந்த கர்த்தருடைய கரம். எனக்கு அருமையான தேவஜனம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நம்ம அப்படியே நம்பிடணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமா செய்வீங்க. அவர் வந்து அந்த இடத்துலயும் அவர் அந்த தண்ணிய நதியை போல புரண்டோட பண்ணுவார். அநேக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா அப்படியே வந்து ஆண்டவரை நம்ம சாதாரணமா நம்ம எடை போட்டு நம்மளும் பிரயாசப்படணும், ஆண்டவர் செய்யறதை செய்யட்டு அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல காணப்படுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைங்க பார்க்கத்தக்கதா, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில நீங்க தான் எல்லாமே, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில சென்டர் நீங்க தான், என்னுடைய வந்து தொடக்கம் நீங்க தான், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு நீங்க தான், எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள் அற்புதமாய் கர்த்தர் புரண்டோட பண்ணுகிற உத்தமமான காரியங்களை கர்த்தர் செய்வார். 7வது காரியமா 23வது வசனத்துல பார்க்கும்போது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நான் அதை வாசிக்கும் போதெல்லாம் என் உள்ளம், ஆண்டவரே இது எவ்வளவு உண்மையானது. நம்ம சாதாரண காரியத்துக்காக நம்ம வந்து அநேக நேரத்துல நம்ம எத்தனையோ ரெக்கமெண்டேஷனுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம அப்படியே பிரயாசப்பட்டுட்டு கிடக்கிறோம். ஒரு சின்ன வேலைக்காக, ஒரு சின்ன ஒரு அட்மிஷனுக்காக, ஒரு சின்ன காரியத்துக்காக, எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு திருமணத்துக்காக, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம எத்தனையோ நம்ம வந்து அந்த லஞ்சம் கொடுக்கறதுக்கோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு பாவமான காரியத்துக்கு எவ்வளவோ பிரயாசப்படும். ஆனா ஆசாப் சொல்றான், அவர் வந்து வானத்துக்கு மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எனக்கும் உங்களுக்கும் அவர் வந்து செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யற காரியங்கள்லாம் மிகுந்த அதிசயமா இருக்கும். அதாவது ஆச்சரியமான காரியங்களை செய்யறதா நம்முடைய தேவன்.
அதை நம்முடைய பிள்ளைங்கள் வந்து பார்க்கணும். அந்த காரியங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம விவரிக்கணும். இதுதான் நம்மளுடைய தேவன். இந்த தேவன் சதாகாலமும் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அந்த ஜீவனுள்ள தேவனுக்காய் மேகங்களுக்கு கட்டளையிட்டாரா, வானத்தின் கதவுகளே வந்து அவர் திறந்தாரா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நமக்காக வந்து சாதாரண காரியங்களை நமக்காக செய்ய மாட்டாரா? ஒரு கடன் பிரச்சனை, ஒரு காரியம், எத்தனையோ காரியத்துக்காக நம்ம வந்து சாதாரண ஆண்டவரை மறந்து, மனுஷனை நம்ம நாடி, மனுஷனை நம்பி, மனுஷனுக்கு முன்பாக கையேந்தி, எத்தனையோ பொய் சொல்லி, எத்தனையோ காரியங்களுக்கு போயிருக்கோம். ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்யறதே. மற்றாவது காரியமா, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா. மன்னாவை வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியம் எல்லாத்துலயுமே ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைங்களுக்கு விசேஷமானவைகளை கர்த்தர் செய்யற தேவன். உங்களையும் என்னையும் உடுத்தி வைக்கிற தேவன், உங்களையும் என்னையும் போஷிக்கிற தேவன், உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற தேவன். அது அவர் வந்து ஜீவனுள்ள தேவன். அவர் மன்னாவை, அதாவது மன்னாவை வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை கற்றுக் கொடுத்தாராம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து சந்திர மண்டலத்துல என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேசங்கள்லாம் வந்து பிரயாசப்பட்டு எத்தனைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் வந்து அந்த மறுபூமி இடத்துல ஆண்டவர் அந்த மகிமையின் மன்னாவை வந்து கற்றுக் கொடுத்தார். எத்தனை உத்தியமான கர்த்தர். அநேக நேரத்துல நம்ம வந்து போட்டியினுடைய காரியமா, அநேகரோட நம்மளும் ஒரு கம்பீட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கர்த்தருடைய மகிமையை நம்ம வந்து துச்சமா நினைச்சு, நம்ம சாதாரணமா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு முன்பாக நம்ம மற்றவங்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஓட்டத்தை, ஜீவ ஓட்டத்தை நம்ம ஓடுறதுனாலதான் நம்முடைய பிள்ளைங்களும் உத்தமமான கர்த்தருடைய கரத்தை வந்து பார்க்க முடியாம போயிடுறாங்க. ஆனா இங்கே ஆசாப் சொல்றான், ஆண்டவர் வந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியங்களை வந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தாராம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9வது காரியம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அவர் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா, அது வந்து சாதாரணமா இல்ல. தம்முடைய பிள்ளைங்களுக்காக கர்த்தரை வந்து நிறைவாய் பூர்த்தியாய் கர்த்தர் செய்வார். சாதாரணமா ஒரு காரியத்தை அவர் செய்கிறதே இல்லை. அதே நேரத்துல தூதர்களின் அப்பத்தை வந்து மனுஷன் சாப்பிட்டானா, தம்முடைய ஜனம், ஜீவனுள்ள தேவனுடைய ஜனம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம அந்த தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை வந்து சாதாரணமாக பார்க்கவே இல்லை. நம்மளை அசாதாரணமா தான் நம்மளை பார்த்துட்டு. நம்ம தான் அநேக நேரத்துல நம்மளை வந்து சாதாரண மனுஷனா நம்ம பார்த்து, நம்ம ஒரு சாதாரண மனுஷனை போலவே நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு முன்பாக வந்து உலகத்தான் வந்து சாதாரணம். ஆனா நீங்களும் நான் இந்த உலகத்துக்கு முன்பாக மிக மகிமையான தேவனுடைய சாயலினால படைக்கப்பட்டு கர்த்தருடைய அந்த மகிமையின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்போதும் வந்து நேர பெற்ற ஜனம். எனக்கு அருமையான தேவ ஜனம். அவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கதான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவரை எந்த இடத்துலயும் நான் ஆண்டவரை காண்பிப்பேன். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை மாத்திரம் நான் கொண்டு வருவேன். அவன் ஆண்டவர் செஞ்ச காரியம் அப்படி இருந்துச்சு. அதான் ஆசாப் சொல்றான், ஆண்டவரை நான் இந்த காரியத்தை நான் அப்படியே நான் என்னுடைய வரப்போகிற சந்ததிக்கு நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு 10வது மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகு உள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்கப்படுகிறார். எவ்வளவு நல்ல தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மனசுக்குள்ள ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. இந்த மன்னாவை மட்டும்தான் சாப்பிடணுமா, ஏதாவது எங்களுக்கு வந்து இறைச்சி தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய நினைவுகளையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவ ஜனம். ஆனா ஆண்டவரே, எல்லாம் உம்மால முடியும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உண்மை நாங்க சோதிக்க மாட்டோம். உண்மை நாங்க உங்களை ஆண்டவரே, உண்மை நாங்க ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. உண்மை நாங்க சோதிக்க மாட்டோம். உண்மை நாங்கள் ஆண்டவரை கோபப்படுத்த மாட்டோம். ஆனா ஆண்டவரே, எனக்கு ஒரு வாஞ்சியான அது கர்த்தருடைய சுத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அதையும் மகிமையாய் நிறைவேற்றி தருகிறதற்கு உண்மையுள்ள தகப்பன். எனக்கு அருமையான தேவஜன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் மாத்திரம் சொல்றேன். நாங்க
பட்னால இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நாங்க தர்பங்கா வந்துட்டோம். தர்பங்கால வந்து பயங்கரமான வெயில் நேரம். அப்போ என்னுடைய மனைவி சொல்லிட்டு இருந்தா, எல்லாமே கெட்டு போதே, காலையில இருந்து ஒண்ணும் வைக்கவே முடியல அப்படின்னு. நிச்சயமா கர்த்தர் காரியங்களை செய்வாருமா, இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்களும் சொன்னாங்க, அப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சாதான், இல்லைன்னா இங்க எல்லாமே காஞ்சி போயிரும். அதாவது சப்ஜி அப்படின்னா சப்ஜி காஞ்சி போயிரும், மற்ற காரியங்கள் கெட்டு போயிரும். அப்போ எங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடியே நாங்க பேசிக்கிறோம், ஆண்டவர் வந்து பட்னால ஆண்டவர் நம்மள நடத்துவார்ல, தர்பங்காலையும் ஆண்டவர் நடத்துவார், அவர் தான் காரியங்களை செய்வார் அப்படின்னு சொன்னோம். எங்க பிள்ளைங்களுக்கு அது வந்து ஒரு அதிர்ச்சியாவும் இருந்துச்சு, அதே நேரத்துல ஒரு விகற்பமாவும் இருந்துச்சு. கர்த்தர் நிச்சயமா செய்வார், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய நாமத்திற்காக மாத்திரம் நான் சொல்றேன். வந்து நானும் என்னுடைய மனைவியும் ஊழியத்துக்காக வெளியே போயிட்டோம். நாங்க வந்து மதுபனியில ஒரு ஃபீல்டுல நாங்க வந்து இருக்கிறோம். எங்களுடைய மகா போன் பண்ணி ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ பார்சல் வந்திருக்கா, நான் அப்ப சொல்றேன், என்ன பார்சல் நீ பாருமா, என்ன பார்சல் வந்திருக்கு, யார் வந்திருக்கு, நீ எதுவும் ஆர்டர் பண்ணியா, யார் ஆர்டர் பண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்ல பார்சல் பெரிய பார்சலா இருக்கு அப்படின்னு சொன்னேன். பார்சல் பெரிய பார்சலா இருக்கா, யாரு கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னேன். பார்சல் வந்து ஒரு சின்ன குட்டி யானையில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. நான் இன்னும் யாருமே ஆர்டர் பண்ணலையே, யாரு ஆர்டர் பண்ணா, என்னது நீ பாரு அப்படின்னு கேட்டேன். அவ பயங்கரமா சிரிச்சுட்டு சொல்றா, அப்பா நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு, ஃப்ரிட்ஜ் எங்க இருந்து வந்திருக்குமா எனக்கு தெரியல அப்படி. நான் உண்மையிலே சொல்றேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா, யாரு எனக்கு தெரியலமா, நமக்கு தானே, சரியா பாரு அப்படின்னு சொல்றேன். நமக்கு தானா, உங்க பேர் தான் போட்டிருக்கு அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியலமா, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ கால் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தம்பியுடைய கால் வருது. பையா உங்க வீட்டுக்கு வந்து இப்ப வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பார்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்கிறேன், நீ என்ன பார்சல் அப்படின்னு கேட்கிறேன். அதுல ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துக்கு அது யூஸ் ஆகுமே நான் யோசித்தேன். எவ்வளவு உண்மையுள்ள தகப்பன். எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய காரியங்களை பார்க்கும்போது அவர் நமக்கு அவ்வளவு, நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்துல நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கூட அவர் வந்து வாஞ்சிக்கிறது, அதே அந்த வாஞ்சியை கூட அவர் வந்து பூர்த்திப்படுத்துகிற கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவரே நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம், ஆண்டவரே இது எவ்வளவு உண்மை உள்ளவருங்கிறத எங்க பிள்ளைங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களை நாங்க ஒரு சாட்சியா நிப்போம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது, எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ஒரு வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தரை வந்து நம்மளை வந்து அப்படியே முத்திரை போடுகிறதுக்கு ஒரு உண்மையாய் காணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. 11வது காரியமா 29வது வசனத்துல, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அதை புசித்து திருப்தி அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் திருப்திப்படுத்துகிற, நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்திப்படுத்துகிற, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வந்து நம்மளை வந்து அப்படியே கொடுத்துட்டு பொறாமப்படுற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அப்படியே நம்ம இச்சிக்க வச்சுட்டு அப்படியே நம்மளை வந்து ஓட்டம் காமிக்கிற கர்த்தர் இல்லை, நம்மளை வந்து அப்படி திருப்திப்படுத்துகிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவன் ஆசாப் சொல்றான், இவ்வளவு உத்தமமான தேவன் இருக்கிறாரே ஆண்டவரே, நான் அதை அப்பா நான் எனக்குள்ள நான் வச்சுக்கிட மாட்டேன், இந்த காரியங்களை ஆண்டவரே நான் வருகிற தலைமுறைக்கு வரைக்கும் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றேன். 12வது காரியமா, தம்முடைய ஜனங்களை, அதாவது 52வது வசனத்துல, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டி கொண்டு போனார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒரு மெய்ப்பனை தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆடுக்காக வந்து தன்னுடைய பிராணனை கொடுத்துருவான். அந்த ஆட்டை அவ்வளவு அற்புதமா கொண்டு போவான். ஒரு ஆட்டை கூட அடிக்க மாட்டான், ஆனா கையில ஒரு கோல் வச்சிருப்பான், அப்படி சரியா அப்படியே கைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த ஆட்டை வந்து அவன் அவ்வளவு, அந்த ஆடு எங்க படுக்குதோ அங்கேயே படுப்பான். அந்த ஆடு அங்க இருக்கும்போது அது மேய விட்டு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு. அதுதான் அந்த ஒரு மெய்ப்பனுடைய உண்மையான ஒரு மகிமையான ஒரு காரியம். அது அந்த தண்ணி குடிக்க போகும்போது அப்படி எல்லா ஆட்டையும் அப்படியே வந்து கொண்டு போவான். ஒரு நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு அப்படி சரியா கொண்டு போவான். ஆண்டவர் வந்து அப்படியே தம்முடைய ஜனங்களை, அந்த அத்தனை லட்சம் ஜனங்கள் அவ்வளவு உத்தமமா கர்த்தர் வந்து அதுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் நடத்தினார்.
பாருங்க, அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது அதை பார்க்கலாம். அந்த ஆண்டவரே நடத்திட்டு போனார். உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைகளையும் நடத்திட்டு போறது அவர் மாத்திரம்தான். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு ஆசாரியனா இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு மெய்ப்பனா இருக்கணும். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு தலைவனா இருக்கணும். ஆண்டவர், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த காரியங்களை நம்முடைய பிள்ளைங்க பார்க்கணும். எங்க பெற்றோருக்கு எங்க பெற்றோருக்கு வந்து கர்த்தர் தான் எல்லாமே அப்படின்னு அநேக நேரத்துல நம்ம அநேக காரியங்களை நம்ம வந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஆனா அந்த வழி நடத்தி கொண்டு போறார் பாருங்க, அவரை மாத்திரம் நம்ம முன்னாடி வச்சு ஓடும்போது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாய் நம்மளை நடத்துவார். 13வது காரியத்துல, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்து. இத்தனை உண்மையுள்ள தன்மை நம்மளை ஒவ்வொரு நாளும் அப்படியே நம்மளை வந்து அப்படி வழி நடத்துகிறது. ஒவ்வொரு நாள் நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே அப்படின்னு சொல்லி சரியாய் கொண்டு போயிடுறது. இதுதான் நம்ம சொல்ல முடியும், என் நேசர் என்னை சரியாய் வழி நடத்தும். அஞ்சுகிறதற்கு எங்கேயுமே எனக்கு வந்து தேவையே இல்லை. என்னை எல்லா காரியத்திலையும் நடத்துவாங்க. அநேக நேரத்துல நம்ம தேவையில்லாம பயப்படும். தேவையில்லாம நம்மளை வந்து அப்படி வந்து ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம அப்படியே நம்மளை விட்டு கொடுத்துருவோம். ஆண்டவர் சொல்றாரு, பத்திரமாய் நடத்துகிறது. ஆசாப் சொல்றான், நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம சொந்தமா முயற்சி பண்ணி நம்ம அப்படியே நம்ம ஃபிட்டப் ஆகி போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி. 4வது காரியத்தை பார்க்கும்போது அதே 53வது வசனத்துல, அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டு, நமக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவான், 7 பாதையில ஓடி போவான். ஒரு பாதையில வந்து வாரான், பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு பேரும் மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையில போயிருந்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஒரு தேவன் உண்டு, உண்மையுள்ள தேவன். எல்லா காரியங்களிலும் நம்மளை உத்தமமாய் நடத்துகிற ஒரு உத்தம தேவன் நமக்கு உண்டு. அவரை மாத்திரம் சார்ந்து, ஆண்டவரே என்னோட கூட இருக்கிறதற்காக மக்கள் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதிப்புறால ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அடிக்க வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க ஒரு 20 பேர் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் ஓட ஆரம்பிக்கிறேன். ஆனா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் 2 சகோதரர்களை கர்த்தர் அனுப்பி வைத்தார். என்னை வந்து ஒரு ஏன்ல ஏத்தி ஒரு ஒரு மாடிக்கு என்னைய ஏற்றி விட்டு, அந்த மாடியில என்னைய வந்து அப்படியே என்னைய படுக்க வச்சு, அவங்களும் அப்படியே சேர்ந்து வந்து, அதாவது 2 கையை 2 காலையும் விரித்து அவங்களும் அப்படி படுத்துட்டாங்க ஒரு மொட்டை மாடியில. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நினைக்கிறேன், அது 2 பேரையும் ஆண்டவர் வந்து ஒரு தூதனை போல எனக்காக அனுப்பி, அந்த சத்துருக்கள் வந்து எங்க போனாங்கிற இவங்க எங்க போனாங்கன்னே சத்துருக்கு தெரியாது. சத்துருடைய கண்களுக்கு அவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் எங்களை காப்பாத்தி எங்களை வழி நடத்தினார். எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. சத்துருக்கள் வந்து கடல்ல வந்து அப்படி கடல் மூடி போட்டுச்சு. 15வது காரியமா பார்க்கும்போது, 24வது வசனத்தை பார்க்கும்போது, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வத மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்தாராம். அந்த சரியான இடம் வரைக்கும். நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் பாதியில விடுகிற கர்த்தர் அல்ல. ஒரு நாளும் நம்மள வந்து ஒரு அறகுறையா நடத்துகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தின் மனுஷன் வந்து ஒரு நேரம் வருவான், நான் அதுக்கு பிறகு பொறாமப்பட்டேன். நம்முடைய தேவன் இருக்கார் பாருங்க, உத்தமமான தேவன். கடைசி வரைக்கும் நடத்தும். உத்தம ஸ்தானம் வரைக்கும் கர்த்தர் நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில வந்து அப்படி நடத்துகிற தேவன். அததான் நம்ம ஆசாப் சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நான் பாசான் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. கடைசியா 16வது காரியமா பார்க்கும்போது, அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தாராம். அநேக நேரத்துல நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் எனக்கு உள்ளதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். எதையுமே நம்ம இழக்க முடியாது. அது நூல் போட்டு வச்சு ஆண்டவர் வந்து பங்கிடுவாராம். கயிறு போட்டல்ல, சங்கிலி போட்டல்ல, நூல் போட்டு ரொம்ப அற்புதமா கொடுத்து நூல் போட்டு அதுல ஒரு நூல் இத்தனை கூட வந்து ஒரு இடம் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து இவ்வளவு சின்ன காரியங்கள் கூட வந்து நமக்கு வர வேண்டிய காரியங்களை ஆண்டவர் விடமாட்டார். இத வந்து வர வேண்டிய காரியங்களை வந்து வரவிடாம வந்து ஆண்டவர் தடுக்கவே மாட்டார். அதையும் கர்த்தர் வந்து நமக்கு அதை பங்கிட்டு கொடுப்பாரா. அதுதான் நம்மளுடைய தேவன்.
அததான் சொல்லி ஆசாப் சொல்றான், இதை நான் பாஸ் ஆன் பண்ணுவேன் என்னுடைய வருகிற தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவஜனம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம அடி போட்டுட்டு கிடக்குறோம். நம்ம சொத்து அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணி கிறிஸ்தவ ஜனங்களா இருந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம உசுப்பு ஏற்றி கொடுத்து சின்ன சின்ன காரியங்களுக்கு எத்தனை பயங்கரமான பகை நமக்கு வர்றது. ஒரு கர்த்தர் நூல் போட்டு தருவார், எல்லா காரியங்களையும் அற்புதமா நடத்துவாராம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யற தகப்பன், அவருடைய காரியங்களை நம்மளுடைய பிள்ளைங்க பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம எதை வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சொத்தை வச்சுட்டு போக முடியாது, பணத்தை வச்சுட்டு போக முடியாது. நம்மளுடைய காரியங்கள் லெகசி அப்படின்னு சொன்னா ஒரு உத்தமமான ஒரு லெகசி. இஸ்ரவேல்ல கர்த்தர் யாக்கோபில சாட்சியையும், இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வேதத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறாரே. ஆண்டவரே, அந்த மகிமையான காரியத்தை நாங்களும் எங்களோட வரப்போற சந்ததிக்கு வச்சுட்டு போவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒரு உத்தமமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதாக. ஆமாம்.